Alhamdulillah Rabbil Alamin. Wassalatu wassalamu ala rasulihil kareem wa ala alihi wa barik wa sallim. Wa qala Allah ta'ala fil Qur'anil Majid wal Qur'anil Hakim. Ba'd a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Ar-Rahman 'allamal Qur'an khalaqal insan 'allamahul bayan. Sadaqallahul aliyyul alim. புகழ்ச்சியும் மிக வல்லோனாகி அல்லாஹ்விற்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. மேலும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் சத்திய சஹாபாக்களின் மீதும் இங்கு குழுமியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நிலவட்டுமாக. இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை கூறிய நுரை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு மஸ்ஜிதின் மாண்பு என்ன, பள்ளிவாசல்களின் கண்ணியமும் அதனுடைய மாண்பு என்ன, அதனுடைய சிறப்பு என்ன என்று சொன்னால், இந்த ஃபித்னாவுடைய காலகட்டத்திலே அல்லாஹ்வுடைய வீடான பள்ளிகளின் அருமை பெருமை நமக்கு தெரியாமல் நமது கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் ரப்பிடத்திலே வந்து கையேந்தி நாம் நம்முடைய சிரமங்களை எல்லாம் அதை விட்டு மீண்டு விடலாம் என்ற எண்ணம் இந்த உம்மத்திலே குறைந்து விட்டது. கண்ணியமானவர்களே, இந்த மஸ்ஜித் என்பது ஒரு மனிதனுக்கு அவனுடைய உள்ளத்திலே இதமான ஒரு சுகத்தை தரக்கூடிய இடம்தான் மஸ்ஜித். ஏனென்று சொன்னால், உலக கஷ்டம் கவலைகளில் இருந்து அவர் தொழுகைக்கு வரும் பொழுது அவருடைய அல்லாஹ்வுடைய பாதைக்கு வரக்கூடிய நபராக மாறிவிடுகிறார். பள்ளியை நாடி வருகின்ற பொழுது அவர் அல்லாஹ்வை தேடி தேவைக்காக அல்லாஹ்விடத்திலே கேட்டு வரக்கூடிய நபராக மாறிவிடுகிறார். எனவே அல்லாஹ் இங்கே அவருக்கு வரும் பொழுது அவருடைய வேதனையான உள்ளத்தில் இருந்த கஷ்டங்களை எல்லாம் எடுத்துவிட்டு அல்லாஹ் அவருக்கு இன்பத்தை அளிக்கும் விதமாக அவருடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை தரக்கூடிய இடமாக அல்லாஹ் மஸ்ஜிதிலே ஆக்கின்றிருக்கிறான். இதை இந்த உம்மத்தார்கள் என்று உணர்ந்திருக்கிறார்கள் என்பதை, இந்த முஸ்லீம் நிலைகள் எப்படி இருக்கு என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், அல்லது நாம் இந்த விஷயங்களை அவருக்கு கூற வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்திலே மஸ்ஜித் எந்த அளவுக்கு சிறப்பு என்று சொன்னால், உலகத்தில் நீங்கள் போய் எந்த இடத்துல நின்னோம் இந்த இடம் இப்படியே தான் கியாமத்து வரை இருக்கும் என்று நீங்கள் சொல்லவே முடியாது. உதாரணத்துக்கு நீங்கள் போய் ஒரு கட்டடத்தில் நிற்கிறீங்க, இந்த கட்டடம் கியாமத்து நாள் வரை இன்னைக்கு எவர் பேரில் இருக்கோ அந்த பேரில் இருக்கும். இந்த கடை, இந்த காம்ப்ளெக்ஸு கியாமத்து நாள் வரைக்கும் இவங்களுடைய வாழடி வாழையே அந்த வருமானம் அவங்களுக்கு போகிற மாதிரி செட் பண்ணிட்டாரு, அது அப்படி தான் போகும். யாருக்கும் எந்த அரசோ இல்லை வேறு எந்த ஒரு அரசோ மாறி வந்தாலும் எதுவும் பண்ண முடியாது என்பதாக உலகத்தில் எந்த நாடும் எந்த நபரும் எந்த இடத்தையும் குறிப்பிட்டு காட்ட முடியாது. காரணம், காலங்கள் அவ்வளவு விரைவாக மாறக்கூடியது. மனிதனுடைய குணங்கள், நேரங்கள், சூழ்நிலை அனைத்தும் மாறக்கூடியது. ஆனால் மஸ்ஜிதுகளை தவிர ஒரு இடத்துல நீங்கள் மஸ்ஜிதுக்கு போய் பார்த்துட்டீங்களா சகோதரர்களே, கியாமத்து வரை நாம் இருந்தால் இல்லாவிட்டாலும் நமக்கு பிறகு வரக்கூடிய சந்ததியினர், அதற்கு பிறகு வரக்கூடிய சந்ததியினர் என உலகத்திலே இந்த உலகம் அழியும் நாள் வரை அந்த மஸ்ஜித் தான். அந்த மஸ்ஜிதுடைய ஓரத்தில் கடைகள் கட்டப்பட்டு இருக்கலாம், ஆனால் அதுவும் மஸ்ஜித் தான். கண்ணியமானவர்களே, இப்படி அல்லாஹ் இன்னும் கூறுகிறார்கள், அப்படிப்பட்ட அந்த மஸ்ஜித் உலக கியாமத்துடைய நாளிலே நெருக்கத்திலே உலகத்தை அல்லாஹ் அழிக்கக்கூடிய நேரத்திலே இந்த வக்ஃபு செய்தார்கள் அல்லவா, பெருங்குணம் கொண்டு அந்த பெருந்தன்மை கொண்டு இந்த இஸ்லாமிய சமூகத்திற்காக ஒரு இடம் எடுத்து கொடுத்தார்கள் அல்லவா இந்த மஸ்ஜிதுக்கு என்று, அந்த இடத்தை அல்லாஹ்
உலகத்தை அழிக்கும் பொழுது வானிலை உயர்த்து விடுவான் என்பதாகவும் சில இடங்களில் நாம் பார்க்க முடியும். கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதிற்கு பேர்பட்ட ஒரு சிறப்பு விஷயம் இருக்கின்றது. பாருங்க, இந்த மஸ்ஜித் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத ஹிஜ்ரத் செஞ்சு வராங்க. குபா பள்ளியில் தான் ஃபஸ்ட்டு அவங்க தொழுகிறாங்க, அங்கே தான் கட்டுறாங்க, தொழுகிறாங்க. அடுத்து மஸ்ஜித் நபவிக்கு வராங்க. வந்த இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஸ்ஜித் நபவி கட்டுவதற்கான பணிகளை சஹாபாக்கள் இடத்துல ஆரம்பிக்கும் போது அது எவ்வளோ ஒரு எளிமையான பள்ளி என்று பார்த்தோம்னு சொன்னால் சகோதரர்களே, மண் அற்கல்லவா, அதை அச்சு செய்து அதில் கல்லுக்கெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. சுற்றுப்புற சுவர் எந்த அளவுக்குன்னா இடுப்பளவுக்கு தான் சுற்றுப்புற சுவர். அதனுடைய இந்த தாழ்வாரம் பேரித்த மர கீற்றுகள் மஸ்ஜித் நபவியுடைய தாழ்வாரமாக இருக்கு. மஸ்ஜித் நபவியுடைய தூண்கள் அந்த பேரித்த மரத்துடைய அந்த திண்டு திண்டா இருக்கும் அல்லவா தூண், அதை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கு. கீழே மண்ணு தான் இருக்கு. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக உருவாக்கிய மஸ்ஜித் அதுவே இவ்வளவு எளிமையாக இருந்தது. ஆனால் பிற்காலத்தில் அது எவ்வளவு ஒரு முக்கியமான இஸ்லாத்திற்கு ஒரு கேந்திரமாக மாறியது என்பதை நாம் பார்க்கின்றோம். அங்கிருந்து தான் எல்லா கட்டளைகளும் பிறப்பிக்கப்பட்டது. அங்கிருந்து தான் காமுகர்கள், உள்ளத்தை சீர்கட்டவர்கள் அந்த பாலைவன அரேபியர்களை நல்லவர்களாக புனிதவர்களாக மாற்றியதும் அந்த மஸ்ஜித் நபவி தான். இப்படி ஏராளமாக சொல்லலாம் சகோதரர்களே. அப்படி அந்த ஒரு ஹதீஸ் வருகிறது, கியாமத்து நாள் அந்த மஸ்ஜித் நபவி எப்படி இருக்கும்? தஜ்ஜால் வரக்கூடிய நேரத்தில் உலகத்தில் எல்லா இடத்துலையுமே அவனுக்கு ஆக்கிரமிக்கப்பட்டுரும், ஆனால் மக்காவை மதினாவை தவிர. அப்போ இன்னைக்கு வரைக்கும் ஒரு இடத்த காட்டுறாங்க, அந்த மதினாவுக்கு பக்கத்தில் ஒரு மலையை, யூதர்களுக்கான ஒரு கைக்கூலிகள் இங்கே அவனுக்கு ஒருக்கான கோட்டையை கட்டிக்கிட்டு இருக்காங்க என்பா இன்றும் போனால் நமக்கு ஒரு இடம் காட்டப்படுது. அப்போ அன்னைக்கு அந்த இடத்துக்கு அவன் வரும் பொழுது மஸ்ஜித் நபவியை பார்ப்பானா, அது எப்படி இருக்கும் என்று சொன்னால் 6 வாயில்கள் அல்லது 8 வாயில்கள் அதற்கு அமைக்கப்பட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஜன்னத்துல் பக்கியும் தாண்டி அது கோட்டைகள் நீண்டதாக இருக்குமா. அப்போ அங்கிருந்து பார்க்கும்போது அவனுக்கு எப்படி தெரியும்னு கேட்டால் ஒரு வெள்ளை கலரில் ஒரு கோட்டையை பார்ப்பது போன்று இருக்கும். அவன் சொல்லுவானா, இதுதான் முகம்மதுடைய கோட்டையா என்று ஒரு ஏகத்தால சிரிப்போடு கேட்பானாம். அப்போ அப்படி சாதாரணமாக கட்டிய ஒரு மஸ்ஜிதை அல்லாஹ் கண்ணியம் செய்து சகோதரர்களே, இறுதியாக அல்லாஹ் அது எவ்வளவு இன்று உலகத்திற்கே ஒரு கேந்திரமாக ஆக்கினான் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இதெல்லாம் ஏன் நீங்கள் சுட்டி காட்டப்படுகிறது? நம்முடைய மஸ்ஜிதும் அந்த ஒரு நோக்கத்திலே கட்டப்பட்டது தான். இது மனதிலே பதிய வைக்க வேண்டும். இதற்கு யார் யாரெல்லாம் அதற்கான உழைப்புகளில் ஈடுபட்டார்களோ, செலவினங்களுக்கு எழுதுவதற்கு அதோடைய ட்ரஸ்டாக ஃபண்டாக சென்றார்களோ, இத்தனை நன்மை மறுமை வரை அவர்களை பின்தொடர்ந்து கொண்டிருக்குமாக. கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதில் நாம் சாதாரணமாக எண்ணக்கூடாது. அடுத்து சொல்கிறாங்க, வக்ஃபுன்னா என்ன? ஒரு நபர் வக்ஃபு செய்கிறது அப்படின்னா தன்னுடைய சொத்தை அவர் உரிமை கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவருக்கு பிறகு ஒரு பிள்ளைகள் உரிமை கொண்டாடுவாங்க. வக்ஃபுன்னு சொன்னால் ஸ்டாப் ஆகிறது. இப்போ இந்த உரிமை கொண்டாடக்கூடிய இந்த நபர் இனிமேட்டுக்கு இது அல்லாஹ்வுக்காகங்க, இந்த இடம் இந்த வீடு இதெல்லாம் என்ன செஞ்சிடறேன், இனிமேல் நான் உரிமைக்கு வரல, இது அல்லாஹ்வுக்காக நான் கொடுத்துட்றேன் என்பதாக ஒரு நபர் செய்வதற்கு அந்த ஸ்டாப் பண்ணுற வார்த்தை தான் வக்ஃபு. ஆனால் இப்போ சமீபத்தில் சில செய்திகள் கேட்டோம், அந்த வக்ஃபுடைய விஷயத்தில் மத்திய அரசு அதில் தலையிடுது. ஏன் தலையிடுது? அதற்கு நிர்ணயிக்கப்பட்ட உள்ள ஆளுங்களே முறைகேடுகள் நடந்திருக்கு. ஏன்னா பல விதமான விஷயங்களை கேட்குறோம். அல்லாஹ்வை அஞ்சு கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அப்போ வக்ஃபு என்பது ஒரு மனிதன் கொடுத்து விட்டார் என்று சொன்னால் அந்த வக்ஃபு செய்யப்பட்ட இடம் ஒரு காலம் மீண்டும் என்ன செய்யாது, அல்லாஹ்விற்கு அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கப்பட்டது தான். திரும்பியும் அவங்களுடைய ஃபேமிலியிலேயோ அல்லது அவங்களுடைய பரம்பரையிலே வந்து அவ்வாறாக மீண்டும் அவங்களுக்கு கேட்க முடியாது. காரணம் அது அல்லாஹ்விற்கு கொடுத்தது தான். கண்ணியமானவர்களே, அப்படியெல்லாம் இன்று உருவாக்கப்பட்ட மஸ்ஜிதுகள் தான் உலகம் முழுக்க நம்மளால் பார்க்க முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒருத்தர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. மஸ்ஜித் சிறப்பை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, கேட்டாங்க, அல்லாஹ்வுக்கு உலகத்தில் மிக பிரியமான இடம் எது ஜிப்ரீலே கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்லலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒன்றும் தெரியாது சொன்னால், யாரை சொல்ல எனக்கு ஒன்றும் தெரியல, நான் என்னமோ அடுத்த தடவை வரும்போது அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு வந்துடுறேங்க. அடுத்த தடவை வராங்க, வரும்போது கேட்டு வந்து சொன்னாங்க,
அல்லாஹ்விற்கு உலகத்திலே மிக பிடித்தமான இடம் மஸ்ஜிதுகள், அல்லாஹ்விற்கு உலகத்திலே மிக வெறுப்பான இடம் கடைவீதிகள் என்பதாக ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, எனவே நாம் எங்கு அதிகமாக நேரத்தை செலுத்துகிறோம் என்பதை நாம் நம்மளே எடை போட்டு கொள்ள வேண்டியதுதான். அடுத்து அப்பாசிய ஹலீஃபாக்களில் ஒரு ஹலீஃபா என்ன செஞ்சார், மஸ்ஜிதுடைய இந்த போல விஷயங்களில் அவருக்கு தெரியல, அவருடைய நாடு மிக பறந்தது. அப்பாசிய ஹலீஃபா தன்னுடைய மனைவி தலாக் விடுற நேரத்தில் வித்தியாசமான ஒரு தலாக் விட்டுட்டார். கோபம் வந்துருச்சு, சொல்கிறாரு காலைல விடியறதுக்குள்ளே ஃபஜ்ருக்குள்ளே என்னுடைய நாட்டை விட்டு நீ வெளியே போயிடணும், இல்லைன்னு சொன்னால் நீ தலாக் என்பதாக. அவருடைய நாட்டை கடந்து போகணுன்னாலே அவ்வளோ நேரம் ஆகும், அவர் எவ்வளோ பெரிய வேகமான வாகனத்தில் போனாலும் முடியாது. இந்த அம்மா என்ன பண்ணுறான்னு தெரியும், அழுதுகிட்டு இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்கள்ட்ட வராங்க. அப்போ அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொன்னாங்க, பக்கத்தில் மஸ்ஜித் இருக்குங்களாம்மா, நீங்கள் அங்கே போய் தங்கிக்கிங்க. போய் தங்குனாங்க. தங்கிட்டு காலையில் வந்ததுக்கப்புறம் அந்த அம்மா பார்த்து உனக்கு தலாக் ஆகிடுச்சுங்கும் போது சொன்னாங்க, தலாக் ஆகாது. ஏன், எனக்கு இமாம் இந்த மாதிரி ஒரு ஃபத்வா கொடுத்துருக்காரு. அப்புறம் இமாமை கூப்பிட்டு வந்து விசாரித்தா இமாம் சொன்னாங்க, இந்த நாடு முழுக்க நீ பிடிச்சிருக்கலாம், ஹலீஃபா என்பதாக இந்த நாடு இல்லை, பக்கத்தில் எத்தனை நாடுகளை சேர்த்து நீ சக்கரவர்த்தியாக கூட இருக்கலாம், ஆனால் எந்த மஸ்ஜிதும் உன்னுடையது கிடையாது, இது அல்லாஹ்வுடைய என்பதாக அந்த அப்பாசிய ஹலீஃபாவுக்கு அல்லாஹ்விற்காக ஒதுக்கப்பட்ட இடத்துடைய மகத்துவத்தை சொல்லி, எனவே ஓ நாட்டுக்குள்ளே இருந்தாலும் என்ன இல்லை, அவர்கள் உன்னுடைய இடத்தில் மீது கிடையாது, நைட்டு தங்க கிடையாது, எனவே நீங்கள் கொடுத்த தலாக்கெல்லாம் செல்லாது, உங்கள் மனைவியுடைய சேர்ந்து வாழுங்கள் என்பதாக கூறினாங்க. கண்ணியமானவர்களே, இப்படி மஸ்ஜிதுக்கென்று ஒரு தனி சிறப்பு இருக்குது, அது அல்லாஹ்விற்காக மட்டும் உள்ளது. அங்கே அல்லாஹ்வை தேடுபவர்கள் தான் வருவார்கள் செல்வார்கள். பாருங்க, யூதர்கள்லாம் ஒன்று கூடிய ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க. என்ன, இஸ்லாத்தை விட்டு முஸ்லீம்களை பிரித்து எடுக்கணும். யூத அறிஞர்கள்லாம் ஒன்று கூடி பேசுகிறாங்க, இஸ்லாத்தை விட்டு முஸ்லீம்களை பிரித்து எடுக்கணும். ஏன்னா முஸ்லீமாக இருக்கலாம், அவனுடைய வாழ்வியல் நெறி இஸ்லாமாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ இஸ்லாத்தை விட்டு இந்த முஸ்லீமை பிரித்து எடுக்கணும். என்ன செய்யலாம், 3 விஷயங்களை அவங்க முன்வைக்கிறாங்க. இதில் அப்போ முக்கியமான 3 விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்தணும். என்ன, இந்த குழந்தைகள் மதரசாவுக்கு போகுது அல்லவா, இது எதனாச்சும் சொல்லி நம்ம நிறுத்தணும். எதையாச்சும் ஒரு சுமையை கொடுக்கணும், அவங்களுக்கு வேறு அந்த பக்கம் போகாத மாதிரி நம்ம மாற்றணும். 2வது சொல்கிறாங்க, அவங்க ஜும்மாவுக்கு போகிறத தடுக்கணும். ஏன்னா அங்கே தானே அவங்களுக்கு அந்த இஸ்லாத்துக்கான தகவல்களே கிடைக்கிது. அடுத்து 3வது சொல்கிறாங்க, மதரசாக்கள், பெரிய பெரிய தேவபந்து, இன்றைக்கி எஜிப்தில் இருக்கக்கூடிய அஸ்ஹர் யூனிவர்சிட்டி போல் பெரிய பெரிய இந்த பல்கலைக்கழகங்கள் எல்லாம் இல்லாமல் ஆக்கணும். இந்த 3ஐயும் செஞ்சாதான் இஸ்லாத்தை விட்டு முஸ்லீம்களை பிரிக்க முடியும் என்று அவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, ஆனால் இந்த 3ஐயும் எந்த அளவுக்கு நம்ம தொடர்போடு இருக்கிறோம் என்பதை நம்ம செஞ்சு பார்க்கணும். அவங்க சூழ்ச்சி பண்ணி நிப்பாட்டுறது வேற, நம்ம யதார்த்தமாகவே நம்முடைய வாழ்க்கை நிலை இந்த 3ஓட தொடர்பில் இருக்கா நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா குழந்தைகள் காலையில் மதரசாவுக்கு வந்தால் தான் அடிப்படை தீனை அது சிறுபிராயத்திலே அறியும். இறை அச்சம் என்பது அந்த சிறுபிராயத்திலே உருவாவது தான். ஒரு கட்டத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா எல்லாம் தெரிஞ்சிடும், நன்மை தீமை எல்லாம் தெரிஞ்சிடும், நாம் பெரிய ஆளுங்கிற எண்ணம் வந்துவிடும். அப்போ மதரசா விட்டு நிறுத்திட்டா எவ்வளோ பெரிய பாதிப்பு ஒரு குழந்தை அந்த குணத்தின் மீது கேடு விளைவிக்கும் என்பதை யோசிச்சு பாருங்க. ஜும்மாவில் இருந்து அஜர்த்தை பிரிச்சுட்டாரு, அவர் படித்த அந்த அறிஞரை அந்த அஜர்த்தை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுதுன்னா, அவர் செல்லக்கூடிய பாதை, அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய வியாபாரம், இது அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் உகந்ததா, என்னுடைய மரணத்திற்கு பிறகு இது பயன் அளிக்குமா அல்லது ஏதாச்சும் கெட்டது செய்யுமா என்பதை எல்லாம் அவர் அறியவே மாட்டார். எனவே தான் ஜும்மாவை சொன்னார்கள், இதை விட்டு என்ன செய்யணும், இவங்களை பிரிச்சிடணும் என்பதாக. அடுத்து பெரிய பெரிய மதரசாக்கள், அப்படிப்பட்ட மதரசாக்களுக்கு நம்ம பிள்ளைங்களை அனுப்புறதுக்கு நம்ம தயாராக இருக்கோமா? அவன் பிரிக்கிறது வேற. ஆல்ரெடி இங்கே நம்ம என்ன செய்ய சகோதரே, நம்முடைய வேற ஒரு சிந்தனை தாக்குதலின் காரணமாக உலக மோகத்தில் நம்ம என்ன செஞ்சிட்டோம், உலகம் கிடைச்சா போதும், இந்த 30 வருஷம் 40 வருஷம் என் கண்ணுக்கு முன்னாடியே இவர் ஒரு பெரிய பதவியில் என் பிள்ளைக்கு வந்துடணும் என்பதாக சிறு குறு அமைப்பிலேயே அடைந்து விட்டோம். தப்பல்ல, அதுவையும் அடையலாம். அதோட சேர்த்து தீனுடைய கல்வி, பிள்ளை ஆலிமாக இருக்கட்டுமே, அதோட சேர்த்து ஹாபிஸாக இருக்கட்டுமே, என்ன குறைந்து விட போகிற சகோதரர்களே, எவ்வளோ நேரம் இன்னும் செலவாகிற போகிறது. 2 கல்வியும் சேர்க்க வேண்டும் என்பதை தான் இங்கே நம்ம அழுத்தம் திருத்தமாக கூறுவதா. கண்ணியமானவர்களே, இப்படி யூதர்களும் யூதிகளும் சூழ்ச்சிகளை திட்டங்களை தீர்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே மஸ்ஜிதுகள் அவ்வளவு முக்கியமான இடங்கள். இதெல்லாம் ஒரு இடம் சங்கமிக்கிறது என்று சொன்னால் மஸ்ஜிதுகள் தான். அடுத்து பாருங்கள் சகோதரர்களே, மஸ்ஜிதுகள் சமத்துவத்தை போதிக்கக்கூடிய இடமாக இருக்க வேண்டும். கொரோனா காலத்தில் நம்ம சென்னையில் பார்த்தோம், இன்னும் வெள்ளங்கள் ஏற்படக்கூடிய காலத்தில் சென்னையில் பார்த்தோம்.
பக்கத்தில் இருக்கக்கூடிய சில கோயில்கள்லாம் மூடி இங்கெல்லாம் அச்சாரம் மாதிரி நீங்கள் வராங்கன்னு சொல்லும்பொழுது மஸ்ஜிதுகளில் முஸ்லீம்கள் வரவேற்றார்கள். வாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தலைவாணி, போர்வு, அவங்களுக்கு சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்து, யார் முஸ்லீம்கள் என்றால் யார், அவனுடைய மார்க்கம் என்ன போதிக்கிற நல்ல குணத்தை வெளிப்படுத்தினார்கள். எனவே மாற்று மத அன்பர்களாக வந்தாலும் அவர்கள் சமத்துவத்தை போதிக்கக்கூடிய ஒரு இடமாக தான் நம்ம இருக்கும். நம்முடைய அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, நம்ம தேடி இங்கே வரவங்களுக்கு அதுக்கான ஏற்பாடு தான் அந்த கட்டையெல்லாம் அமைச்சிருக்காங்க. இது பெரிய விஷயம். கண்ணியமானவர்களே, இப்படி மஸ்ஜிதுகளில் ஏராளமான சிறப்பம்சம் இருக்குது பாருங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயம் கேட்டால், மனிதர்களுக்கு குணத்தை சீர்திருத்தக்கூடிய இடமாக இருக்கும். மனிதர்கள் இங்கே வந்தால் தங்களுடைய குணங்களை சீர்திருத்தி கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, ஒரு மனுஷனுக்கு மௌத்தோ ஹயாத்தோ, அவருடைய ஆரம்பம், இறுதி, திருமணம் எல்லாமே மஸ்ஜிதை சார்ந்தது தான். மஸ்ஜிதை தாண்டி எதனா யோசிக்க முடியுமா? ஆனால் இப்போ இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சுன்னா அதுக்கு மட்டும்தான்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மற்ற நேரத்துலலாம் அந்த மஸ்ஜிதுடைய சிந்தனையே இல்லாமல் இருக்குது. எனவே தான் நம்ம எதுக்கு கஷ்டப்படுறோம், நம்ம கஷ்டத்தை எப்படி போக்குறதுன்னு நமக்கு தெரியறதே இல்லை. அடுத்து பாருங்கள் சகோதரர்களே, மஸ்ஜிதுக்கு ஒரு நபர் ஒழு செஞ்சுட்டு வீட்டில் இருந்து கிளம்பி வராருன்னு சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்ய போகிறதுக்கு சமம் என்று சொன்னாங்க. இன்னொரு சிறப்பையும் சொன்னாங்க. அப்படி அவர் வந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் அல்லாஹ் இன்னொரு 3 சிறப்பை கொடுக்குறான். ஒவ்வொரு 8க்கு ஒரு நன்மையை அல்லாஹ் எழுதி, ஒரு 8க்கு ஒரு பாவத்தை அல்லாஹ் மன்னித்து, ஒவ்வொரு 8க்கு அவருக்கு அல்லாஹ் மறுமையிலே ஒரு அந்தஸ்தை உயர்த்துகிறானாம். இது எத்தனை பெரும் பாக்கியம்! வரக்கூடியவர் ஜிஹாதில் வர மாதிரி, ஒருவேளை வரதிலே மூத்தாயிட்டாருன்னா அல்லாஹ்வுடைய பாதையில் மூத்தானதுக்கான சவாப் மறுமையில். அன்றைக்கி இந்த மாதிரி முஜாஹிதுகள் ஷஹீதான அந்தஸ்தை கொடுக்கறத பார்த்து மற்றவங்களாம் இப்படி தெரிஞ்சால் நான் ஆயிருப்பேனே, இந்த உம்மத்துக்காக இந்த நான் உயிரை விட்டுருப்பேனே இந்த இஸ்லாத்துக்கு என்பதாக நினைப்பார்களாம். அது இல்லாமல் இந்த 3 அந்தஸ்து. அப்போ மஸ்ஜிதை நோக்கி வருபவருக்கு அல்லாஹ் எவ்வளோ பெரிய அந்தஸ்தை வைத்திருக்கார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமா? கண்ணியமானவர்களே, இவ்வளோ பெரும் மிகப்பெரிய பாக்கியம் பெற்றது மஸ்ஜித். எந்த வகையில் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் மஸ்ஜிதுகள் நமக்கு எல்லா விதத்திலும் மிகப்பெரிய பயனளிக்கக்கூடியது. எனவே நாம் மஸ்ஜிதுகளை பயன்படுத்த வேண்டும், மஸ்ஜிதுகளை உள்ளவர்களையும் பயன்படுத்த வேண்டும். மஸ்ஜிதுகளை சுத்தப்படுத்துவதிலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு தூசு, ஒரு குப்பை நீங்கள் அகற்றி போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு மறுமையில் ஹூர்லீனை அல்லாஹ் என்ன செய்கிறான், மனம் முடித்து தருகிறான். கேட்கப்படுது, மறுமையில் ஹூர்லீன்கான மகர் என்ன சொன்னாங்க? மஸ்ஜிதில் உள்ள குப்பைகளை அகற்றுவது தான் அதற்குரிய மகர் என்பதால். அப்போ அன்றைக்கி அதனுடைய மகரை யார் உலகத்துக்கு அதிகம் வச்சுருப்பாங்க? மட்டும் மோதினார்கள் தான் வச்சுருப்பாங்க. வேக்கம் போட்டு க்ளீன் பண்ணுறாரு, அந்த டப்பாவை கழுவி குப்பையை கீழே கொட்டுறாரு, அந்த தூசை என்ன முடியுமா? அந்த சவாபை மறுமையில் அவர்கள் பார்ப்பார்கள். எனவே அன்பானவர்களே, மஸ்ஜிதுகளில் என்ன நம்மளால் முடியுமோ அதை கொடுத்து அந்த நேரங்களை நம்ம செஞ்சு, மஸ்ஜிதுகளில் வரக்கூடிய நேரங்கள் நம்ம என்னதான் கண்ணில் பார்க்குறோமோ நன்மையில் கொள்ளடிச்சிடணும். அதுவா பள்ளியாசலா, அதுக்கு 2 பேர் இருப்பாங்கப்பா, அது அப்படியே இருக்கும், அது பார்க்கலாம், அது இருக்கட்டும், அப்படியே இல்லை, வர போகிறப்ப இப்படி இருக்கு, என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எல்லாரும் மனசிலும் இருக்கும் பொழுது தான் இந்த நன்மைகளை எல்லாம் கொள்ளடித்து கொள்ள வேண்டும் முடியும். கண்ணியமானவர்களே, இதெல்லாம் நாம் புரிய வைத்துக் கொள்ள வேண்டும். பாருங்கள், மறுமையில் அவ்வளோ கொடூரமான நேரமாக இருக்குமா? ஆனால் அல்லாஹ் 7 நபர்களை மட்டும் தன்னுடைய அரசுடைய நிழலில் வச்சுருப்பான். யார்? அதில் ஒரு முக்கியமான நபர், மஸ்ஜிதுடன் யாருடைய உள்ளம் பிணைக்கப்பட்டிருக்கோ அந்த நபர். அவருக்கு எப்படின்னு கேட்டால், பள்ளியாசில் விட்டிங்கன்னா மீன் மாதிரி, தொட்டிலில் மீனை விட்டா, ஹவுஸில் மீனை விட்டா எப்படி சந்தோஷம் ரவுண்ட் அடித்து வரும், அந்த மாதிரி மஸ்ஜிதுக்குள்ளே இருப்பார். கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட நபர் மறுமையில் அல்லாஹ்வுடைய அரிசி நல்லா இருப்பார். இவ்வளோ பெரும் சிறப்புகள் மஸ்ஜிதுக்கு இருக்கு. எனவே மஸ்ஜிதை தொடர்புட நம்ம அனைவரும் இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்ம அனைவரும் கர்பில் சொல்லிக் கொள்வானாக. இன்னொரு முக்கியமான செய்தி, வர ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த கபிரிஸ்தான்லாம் சுத்தம் பண்ணுறோம். இன்ஷா அல்லாஹ் வாலிபர்கள் நம்மளால் முடிஞ்ச நேரங்கள் இன்ஷா அல்லாஹ் கொடுங்க. இங்கே இன்ஷா அல்லாஹ் பாருங்கள், இந்த கபிரிஸ்தானே நம்ம சுத்தப்படுத்தி வச்சுக்கணும். ஏன்னா இது ஒரு பூஞ்சோலை மாதிரி வச்சாதான் இங்கே கபூரில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம ஒரு எல்லாத்துக்குமே ஒரு நல்லது. நாம் மறுமையில் நமக்கு ஒரு மௌத்துக்கு பிறகும் நாம் வரக்கூடிய இடம் இந்த இடம் தான். எனவே சகோதரி, இதில் கொஞ்சம் வாலிபர்கள் கொஞ்சம் இதெல்லாம் கவனம் செலுத்துங்க. பெரிய நன்மையை கொள்ளடிக்கிறத இந்த பள்ளி மஹல்லா வச்சு வாலிபர் இழப்பதாக நாம் அறிகிறோம். எனவே கொஞ்சம் இந்த சுத்தப்படுத்துகிற விஷயம், வேறு ஏன்னாச்சும் கண்ணில் பார்த்து தெரிஞ்சதை ஒரு ஐடியா ஏன்னாச்சும் கொடுக்கணும். செய்யலாம் இன்ஷாஅல்லாஹ். அல்லாஹ் நம்ம அனைவரும் கபூல் செய்து கொள்வானாக. பள்ளியுடன் தொடர்புடையவர்களாக, உல தூய்மையுடன் தொடர்புடையவர்களாக நம்மையும் நம்முடைய குழந்தைகள் ஆக்கியர்கள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.